அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசின் 50 லட்சம் ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது மத்திய ஊதிய குழுவின் அமலாக்கம் குறித்து தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வழக்கமாக மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுவை அமைத்து ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றி அமைப்பது வழக்கம். அந்த வகையில் 7வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் டிசம்பர் 31, 2025 உடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு 2025 நவம்பர் மாதத்தில் இந்த புதிய ஊதிய குழுவை அதிகாரப்பூர்வமாக அமைத்தது. ஊதிய குழு தனது அறிக்கையை தயார் செய்து அரசு அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த காலம் எடுக்கும் என்றாலும் இது முந்தைய தேதிட்ட முறையிலேயே அமல்படுத்தப்படும். அதாவது புதிய சம்பள உயர்வு 2027 ஆண்டின் இறுதியில் நடைமுறைக்கு வந்தாலும் இது ஜனவரி 1, 2026 முதலே கணக்கிடப்பட்டு இடைப்பட்ட 18 முதல் 24 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு ஒரே தவணையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தற்போது ஊழியர் சங்கங்கள் 3.83 என்ற பிட்ஃபண்ட் ஃபேக்டரை அமல்படுத்த வேண்டும் என்று வலுவாக வலியுறுத்தி வருகின்றன. அரசு இந்த கோரிக்கையை ஏற்கும் பட்சத்தில் ஊழியர்களின் ஊதியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உதாரணமாக தற்போது ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு ஊழியரின் சம்பளம் புதிய பரிந்துரையின் கீழ் ரூபாய் 69,000 உயரக்கூடும். அதாவது மாதத்திற்கு சுமார் ரூபாய் 51,000 கூடுதலாக அதிகரிக்கும். இந்த கணக்கீட்டின்படி 2026 ஜனவரி முதல் 24 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை அரசு வழங்கினால் அந்த ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதிய நிலுவைத் தொகையாக மட்டுமே சுமார் 12,24,000 ரூபாய் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஒருவேளை இந்த நிலுவைத் தொகை 18 மாதங்களாக குறைக்கப்பட்டாலும் அந்த தொகை 9,18,000 தாண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.